பாரத் மாதா கி ஜெய். தொடர்ந்து 3 தடவையா இந்த திமுக அரசு பட்ஜெட்ல கூவம் நதியை சுத்தப்படுத்துறேங்கிற பேர்ல 3 தடவை தொடர்ந்து அந்த நிதி அறிவிச்சிருக்காங்க. 1500 கோடி 1500 கோடின்னு நிதி அறிவிச்சிருக்காங்க. முதல் தடவை அந்த நிதி அவங்க ஒதுக்கும் பொழுது கூவம் நதியை சுத்தம் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா மறுபடியும் 2வது தடவை அதுக்கான தேவை இருந்திருக்காது, அதுக்கான நிதி ஒதுக்க வேண்டிய அவசியம் இருந்திருக்காது. அப்போ முதல் தடவை வெறுமனையா நிதி அறிக்கையை மட்டும் இந்த திமுக அரசு வாசிச்சுட்டு விட்டுட்டா. ஏன் 2வது தடவையும் அறிவிச்சாங்க? சரி, 2வது தடவையும் அறிவிச்சாங்க. அப்போ அந்த அளவுக்கு கூவம் நதியை சுத்தம் பண்ண வேண்டிய அவசியம் இருக்குதா? அவ்வளோ செலவு பண்ணி அந்த கூவம் நதியை சுத்தம் பண்ண வேண்டிய அவசியம் இருந்தது அப்படின்னா அதனோட பின்னணி என்ன அப்படிங்கிறத இந்த தமிழக அரசு அதுக்கான வெள்ளை அறிக்கையை தமிழக மக்களுக்கு சமர்ப்பிக்குமா? அப்புறம் இன்னொரு தடவை, இந்த தடவையும் தங்கம் தென்னரசு அறிவிச்சிருக்கிறாரு, 1500 கோடி கூவம் நதியை சுத்தப்படுத்த நாங்கள் ஒதுக்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த நிதியெல்லாம் இவங்க ஒதுக்குறதா தமிழக மக்களை சும்மா நிதிநிலை அறிக்கையை வாசித்து தமிழக மக்களை ஏமாத்துறாங்களா, இல்லை இந்த நிதியை இவங்களே ஏப்பம் போட்டுட்டு தமிழக மக்களை ஏமாத்துறாங்களா? இந்த ரெண்டுல ஏதாவது ஒன்று கண்டிப்பாக இருக்கும். இதில் எது உண்மை அப்படிங்கிறத நிச்சயமாக தமிழக முதலமைச்சர் தமிழக மக்களுக்கு இதன் மூலம் சொல்லணும். இப்படி இந்த திமுக அரசு எடுத்ததுக்கெல்லாம் மக்களை ஏமாற்றி தான் மட்டுமே சுகமாக வாழ்கிறாங்க. இப்படி போலியான பட்ஜெட் அறிக்கையை தாக்கல் செஞ்சு நிதிநிலை அறிக்கையை சமர்ப்பித்து தமிழக மக்களை ஏமாத்துற இந்த திமுக இன்னமும் நமக்கு தேவையா? தமிழக மக்களே சற்றே சிந்தித்துக் கொள்ளுங்கள். இந்த நம்மளையெல்லாம் ஏமாற்றிக்கொண்டு சுகபோகமாய் தமிழக மக்களின் வரிப்பணத்தை எடுத்து தான் வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த திமுக கூட்டத்தை வேரோடு அறுப்போம்.